ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான வாண்டட் மேன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கார்டல் பாத்தீங்கன்னா அண்டர் கவர்ல இருக்கிற டிஏ ஏஜென்ட்ஸை கொண்டுடுறாங்க. அதை பார்த்த சாட்சிகளான 2 பெண்கள் மெக்சிகன் ஜெயில அடைச்சு வைக்கப்படுறாங்க. அங்கிருந்து அவங்கள சேஃபா கொண்டு வர அந்த பொறுப்பை போலீஸ் ஆபீசரா இருக்கிற டால்ஃப் லட்கிரீனுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோ அங்க அவங்கள பாதுகாப்பா கொண்டு வரும்போது அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்றதே பாத்தீங்கன்னா அமெரிக்கன் போர்சஸ் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. டால்ஃப் லட்கிரீன் பாத்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணி லீட் ரோல்லையும் நடிச்சிருக்காரு. இவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு டீசென்டான ஒரு படம் தான். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. பிரெடிக்டபிள் ஸ்டோரி, ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே எல்லாமே இந்த படத்துக்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்துல அடர் கனெக்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. வாண்டட் மேன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3.5 out of 10.